கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இன்றைக்கு நாளைக்கு விளையாட்டு போட்டி என்னண்டு இதை கொண்டு போகிறது இந்த கலிசர பொடிகளோடு என்னண்டு தான் இந்த விளையாட்டு போட்டியை நடத்த போகிறோன்னைக்கு எனக்கு ஐயோ தலையெல்லாம் சுற்றுது அதுக்கு ஒவ்வொரு வாத்தி மாதிரி ஒரு வாத்தி ஒரு புள்ளியோட இன்னொரு வாத்தி ஒழுங்காக வாரதில்லை இதை பிட்டார் வேறு இந்த பொடிகள் வேறு ரவுடி பொடிகள் வாத்தி மேரக்காவது ஷைன் வைக்க மாட்டேன் அப்ரேஷனில் ஷைன் வைக்க மாட்டேன்றாவது வாத்தி மேலே இருக்கலாம் இந்த பொடிகளுக்கு ஷைன் வைக்க மாட்டேன்னா பொய் செய்தல் போய்க்கிறாங்க என்னண்டு தான் நாளைக்கு விளையாட்டு போட்டி நடத்துறது வேலையை விட்டுட்டு போகலாமன்னா பேங்கார கொடுத்து லோனை தந்து விட்டான் ஐயோ ஆசைப்பட்டு வீட்டை ஓ ஒரு லேக்ஸ் ஒன்று தேவை விளையாட்டு போட்டி முடியட்டும் முடிஞ்ச பிறகு தான் ஒரு லேக்ஸ் ஒன்று எடுக்கணும் சரிடா நீ அதை எடுத்து வை நான் பாருன்னு இருக்கா சரி நீ எடுத்து வையா அந்த மற்ற சாமான்கள் எடுத்து ஒதுக்கி போய் நான் பாருங்க என்ன சார் இதுக்குல அது சரி வருஷத்துல ஒருக்கா பள்ளிக்கூடம் பெறுறது பிறகு கிடைக்கிறது பிரின்சிபலா இருந்து கொண்டு 6 வருஷத்துக்கு ஒரு நீங்க தான் என்ன சார் இப்படி பாக்குறீங்க என்ன செருப்பு கக்கூசுக்கு போடுற செருப்பு அதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை சரியா இதென்ன ரவுடி கேட்டப்பில் தென்னின் அதுக்கு போன் இது டிஷர்ட்டோட ஹலோ ஹலோ கொஞ்சம் பொறுங்க என்ன எந்த சுதந்திரத்துல நீங்க தலைவர்றது தம்பி சுதந்திரம் சரி உம்மோட சுதந்திரம் சரி நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு தம்பி என்ன ரூல்ஸ் வெள்ள சோர்ஸ் வெள்ள ஷர்ட் ஷூ போடணும்ன்ற ரூல்ஸ் அது எப்ப என்ன கைக்கு அது எப்ப பள்ளிக்கூடம் நடக்க இன்றைக்கு என்ன இன்றைக்கு வந்து நாளைக்கு வந்து விளையாட்டு போட்டு நடக்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் லீவு 6 லீவுன்றது டாப்பு நாங்கள் மார்க் பண்றோம் நான் தான் லீவு டாப்பா மார்க் பண்ணின அப்புறம் லீவ் எடுத்துக்கு சொன்னேன் அடே உனக்கு வடிவ தெரியாதடா சண்முகம் என்ன சொன்னே சண்முகம் பேர் சண்முகம் தானே என்ன அடிக்க முடியா அடி அடி வாவன் அடி இங்க வா கை ஓங்கின கை விடக்கூடாது இந்த கடவுள் சொல்லியிருக்கிறேன் இந்த என்ன ஒரு அடிக்க ஒரு கண்ணத்தில் அரைஞ்ச மறு கண்ணத்தை காட்ட சொல்லி இங்க அடி அடி வா இங்க அடி வா வா சமூகம் வாடாபா இவன் பழந்து போய் நிற்கிறான் நான் சொல்றப்பல நீ கை வச்சிருவியோ ஏனுமா அந்த மரியாதை கை கட்டி இருக்கும் என்ன மித்திர சாப்பிட்டுருக்கிறியோ சண்முகம் நீ சண்முகம் அடே வாய் திறந்த கதையா ஃப்ரெண்ட்ஷிப்பா கதை 5 பேர் சுண்ணாம்புல கையில் விரட்டி வச்சிருக்கிற ஒரு மாணவனுக்கு அவன் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து அந்த மாணவருக்கான அந்த டாப்பில் தனக்கான ஒரு மாணவர் இலக்கத்தை பெற்றதில் இருந்து அந்த பள்ளிக்கூடத்தில் லீவிங் சர்டிபிகேட் வேண்டும் வரைக்கும் அவன் அந்த பள்ளிக்கூடத்தின் மாணவன் அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவி என்ற சொன்ன ஆழமா ஒரு மூச்சு எடுத்து ஆழமா விடுவணும் அந்த டாக்டர் சத்தியமூர்த்தி சொன்ன மாதிரி பைத்தியம் அண்டுவாங்க லூஸ் அண்டுவாங்க நாங்கள் ஒரு வேலையும் செய்யலைன்றுவாங்க இதெல்லாத்தையும் காதல வேண்டாமல் நாங்கள் எங்கட வேலையை சரியா பார்த்துக்கொண்டு எங்கட மனசாட்சி போகணும் அதெல்லாம் நீங்க போய் தூக்கி வைங்கடா இங்க ஒரு விஷயம் கழிச்சு கொண்டு நிற்கிறான் சரி நீ அடுத்த போய் வாரன் பாய் ஒரு என்ன நடந்தது
ஒரு பிரின்சிபல் என்ற ஒரு மாதிரி நான் ஒன்று சொல்லட்டேன். முந்த நாள் ஒரு ஃபேஸ்புக் கொண்டு பார்த்தேன் நான். முந்தினா தினன்னு 24 மணிக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நீங்கள் எங்களுக்கு தெரியும் தானே. சொல்லுங்க. என்ன ஒன்று சொல்லுங்க. இப்போ அந்த ஃபேஸ்புக்கை பார்த்தா பிறகு நான் அந்த வாத்தியார் இருக்கா பிடிச்சி கிளிக்க ஒன்று யோசிச்சேன். நான் கூட பேப்பர் அவர் சரி எல்லாம் மீறி சுதந்திரத்தை கொடுத்து நமக்கு பிரசர் ஏறுது. அதைத்தான் நான் சொல்றேன். எல்லாம் மீறி சுதந்திரத்தை ஏன் கொடுத்தாங்க? எத்தனையாம் ஆண்டு கொடுத்தவங்க? 1947ஆம் ஆண்டு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. அந்த சுதந்திரத்தை ஒழுங்கு அந்த சுதந்திரத்தை 48 அது ஒழுங்கா படிப்பிச்சுன்னு தான் நானே அந்த விசரன். சரி 47 ஒன்று குறைஞ்சிருக்கு. அப்ப பேஜாக்கிருக்கு ஒன்று இல்லவே இல்லை. அந்த பயம் போகணும் தெரியுமா? நான் உம்மோட பேப்பரை நான் திருத்துறது இல்லை. அப்ப அது உம்மோட பேப்பர் நீர் உழவில எக்ஸாம் எழுத போறேன். எங்கட வழிகத்துல எழுதுறது இல்ல. நீ அந்த பக்கத்துல உள்ள பாடசாலைக்கு போய் தான் எழுத போறேன். அடே சண்முகம், நான் இன்னும் கோயிலுக்கு வரையிலையடா. இப்ப 10ஆம் ஆண்டு படிக்கிறேன்டாப்பா. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதுக்குள்ளேண்டாப்பா என்ன நீ அங்க கோயில திருத்துறத எடுக்கிற? நீ இப்ப எனக்கு 10ஆம் ஆண்டுல சொல்லி தந்ததை தானே நான் சொல்லியிருக்கேன். 47 ஏதோ மறந்து ஒன்றை கூட விட்டுட்டனோ குறையா விட்டுட்டேனா? அது ஒரு ஆண்டு ஒன்று 2 போனாலும் பரவாயில்ல. ஒன்று குறைச்சது கண்டு இன்னும் மட்டும் கட்டுறியோ? இல்ல 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 நீர் கட்டிக்கார பொடியே. அதுதானே கதை ஒன்று சொல்லட்டும். கதை ஒன்று சொல்லு. சரி சரி சொல்லு. இப்படித்தான் ஒரு இடத்துக்கு இந்தியாவில் ஒரு இடத்துக்கு ஒரு வாத்தியார் படிப்பிக்க போறேன். அது ஒரு கிராமப்புறம். அப்ப இந்த வாத்தியார் நான் பாடசாலையில் இந்த கதையை சொல்லியிருப்பேன். யாருக்கு சொன்னேன்? நான் பார்த்துருந்தா தானே. இந்த கதையை இப்பாவது கேளுண்டா போன வச்சுட்டு இப்ப இந்த கதையை கேட்டு நீ பேசி போட்ட நான் உனக்கு எதிராக ஒண்ணுங்க. அப்ப சரி போனா போய் சொல்றேன். கொஞ்சம் பணிவா கேட்டுறேன். சரி சொல்லு சொல்லு கேட்டாலும் சரி சொல்லும் சொல்லும் சொல்லு சொல்ல சரி சொல்லு சொல்லு சொல்லும் சொல்லும் சொல்லுங்க. அப்ப போனால் இவர் போய் படிப்பிச்சிருக்கிறார். படிப்பிக்க போனால் ஒவ்வொரு பொடி என்ற இடுப்புலையும் 4-5 கத்தி கிடக்குது. சரியோ 4-5 கத்தி. இப்போ இந்த வாத்தியார் கொஞ்சம் இடக்கமான பொடிகள் நல்லா படிக்க வேணும், நல்லா அவர் ஒன்று சொல்லி ஒரு பொல்லியல் நல்லா அவர் ஒன்று நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு வாத்தியார். படிப்பிக்கல கணக்கு எழுதியிருக்கிறார். எழுதினால் ஒருத்தர் கணக்கு பிள்ளை 2 எழுதினார். அவன் பிள்ளை 2 மெத்தின அவன் 5 எழுதியிருக்கிறான். 2 சரியா பிள்ளை எழுதிவிட எழுதின கத்தி கொண்டு சட்டாண்டு வந்துச்சு. வந்து இந்த கழுத்துக்கு எப்படி குத்தி போடணும் இருந்துச்சு. என்னடா அடுத்த கத்தி சட்டாரம் எதுக்கு வந்துச்சு. பாத்திக்கு விஷயம் முழங்க இல்லை. பாத்தி அதோட கொஞ்சம் அடங்கிடுது. என்ன கத்தியல்ல வருது, வேறு எதுவும் வந்தாலும் பரவாயில்ல, கத்தி அது 2 கழுத்துக்கு இப்படி திரும்ப தான் கிடக்கு. அப்போ அது அந்த ஒரு புள்ளி ஒழுங்கு வந்து சொல்லிச்சுதான், சார் இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்கு சார், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க சார், உங்களுக்கு ஒருத்தரையும் சொல்லி இல்லைன்னா. அப்போ ஓட அந்த பிள்ளை 2 கத்தியை பிடிங்கி போட்டு சொல்லிச்சுதான், சார் இங்கே எப்படி என்று சொன்னால் இது நான் சார் ரூல்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரி பார்த்தார் வந்து குத்தினதெல்லாம் கத்தி மற்ற சொல்லிச்சான். எல்லாரும் ஒழுப்ப சொல்கிறேன்னு பாருங்க, எல்லாம் ஒழுங்கு கொண்டு பார்த்தா எல்லாரும் ஒழுப்புலையும் கத்தி கிடக்குதான். வாத்திக்கு தொழுகிச்சு. வாத்தி விட்டுச்சா மீனண்டு நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க சார், ஒன்று நடக்காதுங்க. சரி பிள்ளை என்ன அதை இப்போ சொல்கிறீங்க? ஓ சார் நான் இப்போவே அதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த களைச்சி விழுந்து தண்ணியை குடிச்சிட்டு சொல்லு பிள்ளைண்டு. அந்த பிள்ளை சொல்லிச்சுதான், சார் இங்கே நீங்கள் 2 எத்தனை என்று கேட்டால் 2 4 எழுதினால் நீங்கள் பெரிய சரி ஒன்று போடுங்க சார். 2 3 எழுதினால் இது கொஞ்சம் சரி ஒன்று ஒரு அளவான சரி போடுங்க சார். 2 10 எழுதினால் சின்ன சரி போடுங்க சார். எப்பவுமே இந்த பிள்ளை என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தாதீங்க சார். இது தவறு, பிள்ளை நீ முட்டாளன்றது ஒண்ணே பயன்படுத்தாதீங்க. நீ கட்டிக்காரன் கொஞ்சம் கட்டிக்காரன் பயன்படுத்துங்க அண்டு ஓட்டு. அந்த பிள்ளை சொல்லிச்சுதான், சார் நீங்க நல்லா வர்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, இவங்க ஒருபோதும் நல்லா வர மாட்டாங்க, ஆனால் நீங்க உயிரோட வாழணும்டா இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்றது இங்க சார் நீங்கள் வந்து வகுப்புல இருந்துட்டு ஒரு கேள்வியை கொடுத்துட்டு இருந்துட்டு நீங்க வீட்டை போகலாம். ஆனா பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் நல்லா ஆக்கணும்னு யோசிச்சா இங்க இருந்து ஆன்சர்ல போங்க. இல்லை உங்களை சம்பளத்தை தான் பார்க்கணுமெண்டா இப்படியோ ஒரு கேள்வி எழுதி போட்டு நீங்க இங்கே இருங்க. உங்களுக்கு சாப்பாடும் தருவாங்க, தண்ணியும் தருவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை கைமுட்டவும் விட மாட்டாங்க. நீங்கள் இப்படி பிள்ளைன்னு சொன்னா மட்டும்
தான் உங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னாங்க. இதை தாண்டா அவனை நீ 47 நான் 48 நீ சொன்னீங்க. இந்த ரூல்ஸ் நல்லா இருக்கு. என்னடா நான் அப்ப கதை எடுத்து நான் தந்துட்டேனே. அடுத்தது இனி இதை பின்பற்றுவோம். என்ன சொல்லுவாப்பன் காரணம் இதுக்கு? முந்தி நாங்கள் படிக்கல. நீ படிச்சனியோ? நீ படிச்சீங்களோ? படிக்காம பிரின்சிபலா வர்றது இல்ல, அந்த சும்மா முந்தி தெரிந்தானே அந்த காலத்துல என்னன்னா 10ஆம் ஆண்டு படிச்சோடனே வாத்தியாரம் அப்படி. அடே இப்ப இல்லாமடா ஒரு எக்ஸாம், அடே 50 கேள்வியோ ஒரு மனத்தியாத்துக்கள் தாண்டாப்பா. எங்களுக்கு தெரியும் சரியா. என்னத்தான் நீங்க படிச்சாலும் ஒன்றும் கிழிக்க போறோம் இல்லை. அந்த காலத்துல 10ஆம் ஆண்டு படிச்சவனும் வாத்தியாரா இருந்திருக்கோம், பிரின்சிபலா இருந்திருக்கேன். ஒரே வீட்டு பாடமா உங்களோட அம்மாவில் அப்பா சொல்லிடணும். வீட்டு இங்க படிப்பிச்சு போட்டு அதை வீட்டு பாடமா கொடுத்து விடுவானா, அடுத்த நாள் போகணும், எழுதி கொண்டு போகணும். எழுதாம போனா அடி, எழுதிட்டு ஒரு பிள்ளை சரி வந்தாலும் அதுக்கு மடி, ஏன் பிள்ளை விட்ட. ஆனா நீங்க ஏதோ ஏதோ இதெல்லாம் படிக்கிறீங்க. நீங்க ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல படிச்ச பிறகு திரும்ப உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. இன்னும் நீங்கள் தேர்ச்சி பெறல, மாணவர் கூட எப்படி பழகணும் பழகல. அதுக்காகத்தான் உங்களுக்கு இன்னும் என்ன 1 2 3 4 ஆக்கினா பிறகு உங்களை பிரின்சிபல் ஆக்குறாங்க. காரணம் என்ன? இன்னும் நீங்க முட்டையில நீங்க இன்னும் அதாவது என்ன ஒரு பிள்ளைன்ற பக்கத்துக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைன்ற பக்கம் இப்படி போகணும்ன்றதுக்கு வேற என்ன தெரியுமா? அது நான் சொல்லட்டு. எங்கட காலங்கள்ல தம்பி, உங்களோட காலம் இல்ல, இந்த காலம் தான். உங்களோட காலம்ன்றது உங்களோட அப்பாட காலத்துல சொல்லுங்க. எங்கட காலத்துல நாங்கள் பள்ளிக்கூடத்துல போய் பாத்தியார இடா சொன்னன்றது வரலாறு அவனும் இல்லை. சரி, மற்றது ஊரில் அவ்வளோ ஒரு டிசிப்ளின், அவ்வளோ ஒரு பண்பு, கௌரவம் எல்லாம் இருந்தாரு. நாங்க மட்டுமே இல்லையா? இல்ல, நான் இல்லையென்று சொல்லி இல்லையென்று சொல்லி முந்தி பாத்தீங்கன்னா ஒரு வாத்தியார் எப்பவுமே தடியோடான் வருவார். போனால் ஒவ்வொரு பொடியும் படிச்சானோ இல்லையோ நல்ல டிசிப்ளினா வந்தான். தம்பி உங்களை நான் கம்பே அவன் சொல்லி இல்ல. அது அந்த வகுப்புகள்ல வாத்திமார் படிப்பிக்கல அமைதியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்தாங்க. கோயில்ல சண்டை சச்சரவு இல்லை, வாள் எடுத்தது இல்லை, கத்தி எடுத்தது இல்லை. வாள் கோயில்ல மட்டும்தான் கிடந்தது. அதுவும் ஒரு புனிதமான ஒரு சின்னமா ஒரு வாள். ஏன் வாள் கோயிலுக்குள்ள வச்சுக்கணும்? அது கோயில்ல வச்சு கும்பிட்டாங்களே. அது முந்தி எங்களை அந்த எதிரிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நாங்க பாவிச்ச வாள் உண்டு. வாழை கத்தி வச்சிருக்கல. முந்தி குரு மாதா பிதா குரு தெய்வம் குருவே மதிச்சாங்க. இன்றைக்கு மிதிக்காத எதுவுமே இல்லை. என்னண்டா இதுக்கு காரணம்? இந்த சிறுவர் உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை என்று சொல்லி கொண்டு வந்து இதுக்குள்ளே ஆளாளுக்குள்ள விளக்கம் இல்லாமல் சிறுவர் உரிமை என்ற அது, இந்த சிறுவர் உரிமை என்ற இதென்று சொல்லி ஆளாளுக்கு விளக்கம் இல்லாம விளக்கம் கொடுத்து எது என்னன்னு தெரியாமல் இப்போ ஒருவருக்கும் ஒன்றும் முழங்காத நிலைமையில வந்துட்டு. அதுல நீர் சண்முகம் கொண்டு கூப்பிடல, நான் வைத்த தடவை கொண்டு போக வேண்டியா இருக்கு. அடிக்கடி டே என்று சொல்லாத மரியாதை கதைக்காத போதும். சரி, நான் பார்த்தா எந்த மரியாதை ஒரு வாத்தியும் ஒரு மாணவனும் வந்து ஒரு என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்ப பொடியன் வாத்தி கடிச்சா பிரச்சனை இல்லை, வாத்தி பொடியனை கடிச்சா தான் பிரச்சனை. ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு எல்லாமே முட்டாளு. யார் முட்டாள்? இல்ல, சமூகம் முட்டாள். சரியா புரிஞ்சு வச்சுக்க. அதான் இவ்வளவு பிரச்சனை தானே. இல்ல இல்ல, அது நாங்க எங்களுக்கு சாதகமாக்கி இருக்கிறோம். இங்க வா, நீ சொன்ன வேணா உனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை என்று சொல்றேன் கேளு. சரி சொல்லு. என் விதி இன்றைக்கு எப்படித்தானே இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு தாய் தகப்பனுக்கு வந்து கொஞ்சம் மேலாத ஒரு பிள்ளை. சரியா? இல்லாத பிள்ளை என்ன விளங்குதானே? அந்த அப்படி இது பேச்சுவார்த்தை இல்லை, அப்படி இல்லை. நாங்க சும்மா இப்ப கூட நாங்க டீசெண்டா தான் டிசிப்ளினா தான் கிடைக்கிறோம். ஆனா டிசிப்ளினா போட்டு கேட்க மாட்டோம். சரியா? இன்னும் போடல, இனிதான் போடணும் கேட்க முன்னுக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து இயலாது, மாட்டு வேலை உள்ள பிள்ளை. எங்கட பள்ளிக்கூடத்துலயும் இருக்குது. ஆனா எங்கட பள்ளிக்கூடத்துல பிள்ளை இல்லாதபடியா அது இல்ல. ஆனா வாத்தியா ஒரு ஆள் இருக்கிறாரா எங்கட பள்ளிக்கூடத்துலயும். அவர் சார் வந்து
அந்த கோணேஸ்வர் வந்து இதுக்கு தான் மாற்றுவேலை உள்ளோர் படிப்பு மண்ணாங்கட்டி கிழிச்சிங்க என்ன பள்ளிக்கூடங்கள்ல ஒரு புள்ளைய கொண்டு வந்தோன்னா ஐயோ எங்களுக்கும் அதை அந்த புள்ளையோட மினுக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது. வாயை திறந்தாலே பிரச்சனையா கிடக்குது. இது சொல்லலாம் நீங்க கொண்டவே கைதடியில கொண்டு ஐயோ ஐயோ தம்பி நீ அந்த கதையை சொல்றா கதையை சொல்ல அந்த புள்ளைய அந்த புள்ளைக்கு ஒண்ணுமே ரெண்டாது வாய் பேசாது ரெண்டாவது சும்மா தண்டை பாட்டுக்கு இருக்கிறதும் விளையாடுறதும் தான் அந்த பிள்ளை இருக்கு. இது பக்கத்துல ஒரு வாத்தியார் குடும்பம் ஒன்று இருந்திருக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு பக்கம். அப்ப இதை வாத்தியாரை கவனிச்சுட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சிருந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த புள்ளியோட மீனாக்கிட்ட கதைக்கு வேற எங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அப்ப மனுஷிக்காரையும் வெறும் அந்த பிள்ளையோட விளையாடுறது கதைக்கிறது அந்த பிள்ளைக்கு சாப்பாடு தீத்துறது. அப்ப அப்படி இருக்க ஒரு நாள் டிவி எல்லாம் போட்டு விட்டுட்டு கார்ட்டூன் எல்லாம் போட்டு விடுறது. கார்ட்டூனை போட்டு என்னன்னா அந்த பிள்ளை ரிமோட்டை எடுத்துட்டு இந்த மாரி பாவிக்கிறோம்னா அதை வச்சே செய்ய தொடங்கிட்டு. அப்போ அதுகளை பார்த்து அந்த புள்ள டான்ஸ் எல்லாம் ஆட வலிக்கிட்டுது. அந்த டிவியில் நடக்கிறத பார்த்து அதை மாதிரியே அந்த பிள்ளையும் செய்ய வலிக்கிட்டு. அப்போ அந்த பிள்ளையிலேருந்து மாறுதல் வந்துட்டு கொஞ்சம் மாற்றம் இருந்தானே. உங்களோட வீட்டில் இருக்கிற மாரி நான் பள்ளிக்கூடம் வந்தா அடுத்தவன் புள்ளைய தான் தட்டுறத வழியே தானே தண்டை புள்ளையெல்லாம் தட்டுறே இல்லை தண்டை புள்ளைய போய் பார்க்குறே இல்லை. உங்களை மேலே குடும்பங்கள்லாம் சிலது இருக்குது சரிங்க. அப்போ அந்த பிள்ளைய வந்து பார்த்துட்டு இவர் போய் சொல்லிக்கிறேன் உங்களோட பிள்ளையில மாட்டம் இருக்கும் பாருங்கன்னா அந்த பிள்ளை தண்டை வீட்டிலேருந்து டிவியில் போட்டு பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சம் அம்மா அப்பாண்டெல்லாம் கணக்க வலிக்கிட்டாரு. கொஞ்சம் சொல்லுவெல்லாம் நாள் வந்து இதோட கொஞ்சம் இந்த புத்தி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு இதுதான் முடிய சரி கண்டு இவரை என்ன செய்ய அந்த பள்ளிக்கூடத்திலே தான் கொண்டு போய் சேர்க்குறேன்னு அந்த பிள்ளைய நானே பார்த்து கொள்றேன்னு தாழ்வு பண்ண கேட்டு கொண்டு போய் சேர்த்தாச்சு. சேர்த்து பிள்ளையும் அந்த ஆக்களோட கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கதைக்க தொடங்கிட்டு பழக தொடங்கிட்டு விளையாடுது உள்ள. இப்படித்தான் இருக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து கொஞ்சம் எடுபடிகள் வேறு அந்த அவங்களோட வேலை செய்யற எடுபடிகள் இன்னத்தான் கழி ஊத்துறா விடுறாப்பா மற்றையாவது கழி ஊத்தாராப்பா எல்லாரும் மன உளைச்சல். சரியா சரி விடு 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 விடுப்பா 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 சரியா. அதுகள் வந்திருந்துட்டு அதாவது அந்த பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லப்படுது அதாவது பாலிய கல்வியோ ஏதோ ஒன்று சொல்லி அதை வந்து படிச்சிருக்காங்க. ஓ அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா அந்த பிள்ளைகளுக்கு இப்படி வந்து இப்படி தொட்டா இப்படி பிரச்சனை இப்படி உங்களுக்கு அடித்தால் இப்படி பிரச்சனை ஒரு ஆசிரியர் வந்து பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது உங்களுக்கு அவங்க உரிமையில் இருக்குது. நாங்கள் சொல்கிற உண்மை தானே எங்களுக்கு உரிமை சரியா. அப்படி என்ன நான் கேட்ட உடனே அந்த பிள்ளை இருந்ததானே பிள்ளை உடனே வச்சுட்டு ஓ எனக்கும் இந்த அனுபவம் இருக்குன்றிருக்கு உடனே வேல் அப்படி அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா கொண்டு போய் வந்த தரவேல இருக்குதானே வெளிநாட்டுல அடிமையில் வேலை செய்யறது கொஞ்சம் அது வந்துருக்கு. அது வந்து இங்க சொல்லுங்க உடனே சொல்லியிருக்கு இப்படி எனக்கு பார்த்து எனக்கு அடிச்சவர் இப்படி எனக்கு இங்க தொட்டவர் என்ன இங்க தொட்டு தூக்குறவர் இப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்கு. சரி உடனே ஆளை இங்க வரைக்கும் கூப்பிட்டாச்சு. உடனே பள்ளிக்கூடத்துல இருந்து அவருக்கு சொல்லியாச்சு நீர் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அங்க போட்ட மண்டம் அந்த மண்டம் இந்த மண்டம் கல்வி அமைச்சர் இதாலே வரைக்கும் கொடுத்தாச்சு. நல்ல செய்ததுக்கு பலன் கிடைக்குது சரியா. உடனே இது பெரிய பேசு பொருளா வந்தோடனே போலீஸும் கொண்டு போய் அடைச்சாச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப சொல்லிடுறாங்க என்ன நடந்ததுன்னு கேட்க அந்த பிள்ளைய சொல்லியிருக்கு இப்படி இப்படித்தான் நான் அந்த பிள்ளையில இப்படி சொல்லினானா அந்த பிள்ளைக்கு நான் இப்படி தான் நான் அப்படி இல்லை என்றான்னு சொல்லுங்க. அவங்க கதை கேட்கல புள்ள சொல்றதுதான் இங்க நியாயம். ஏன்னா அந்த புள்ள ஒரு இது இல்லாத புள்ள அந்த புள்ள உண்மையத்தான் சொல்லி இருக்குது. இத்தனை காலத்துக்கும் அந்த பிள்ளைக்கு இதனால ஒன்று அங்க போட்டா மனுஷிக்காரு பெரிய இது இனிமேப்பட்டு உனக்கும் எனக்கும் எந்த தொடர்புலையும் டேவோஸ் சரியா டைவோர்ஸ் ஏதோ ஒன்று என்ன இது விவாகரத்து சரியா ஏதோ கொடுத்தாச்சு சரியா கொடுக்க போறேன்னு நீ வரக்கூடாது சொந்த வந்தம் எல்லாமே தான் ஆச்சு. இப்படியே படுத்து பொண்ணு போய் நீங்க செய்யறது ஏ தூக்கு போட்டு செத்துட்டான் பாத்தியா சரியா ஜெயில தூக்கு போய் சேர்த்தாலும் அந்த ஜெயில இருக்கிற போலீஸ்காரங்கள் என்ன செய்யலாம் ஒன்னும் செய்யலாது. அவங்கள குற்றத்தை சொல்லலுமா இல்ல நீதிபதி கூப்பிட்டு சொல்லிடா நீங்க என்ன பார்த்து கொண்டு அந்த கேள்வியை கேட்பேன் செத்து போனார் சரி சரிங்க அவர் செத்து போயாச்சு. இப்படி ஒரு கொஞ்ச காலம் போன பிறகு அந்த புள்ள அந்த வீட்டில இருந்து டிவி பார்த்துட்டு அந்த ஆடுற பாட்டு ஒன்று வந்தோன்னா அந்த புள்ள ஆடி இருக்கு.
ஆடி போட்டு அந்த புள்ள கேட்டுருக்கு எங்கே அம்மா அந்த சார் ஏன் இப்ப என்ன கூப்பிடுறல ஏன் இப்ப வார இல்லைங்கால பள்ளிக்கூடத்துலயும் காணலையாண்டு உடனே தாய் சொல்லிருக்கான் அந்த கேவலங்கிட்ட பண்ணி அந்த கேவலம் கட்டவனை பத்தி கதைக்காத நீ உனக்கு என்ன நடந்தான்னு தெரியுமா உனக்கு அவனை பற்றி கதைக்காத இனி அவன் வீட்டை பக்கம் போகக்கூடாது அவன் அங்க இருக்கிற இதுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான் நம்ம அப்படி என்ன நடந்தது நான் சும்மா அவள சொன்னேன் நான் தீச்சு போச்சேன் என்னோட சும்மா சொன்னேன் இல்ல டிவியில நடந்த மாதிரி இதண்ட அப்ப நான் பகுதிக்கு அவன் இங்க வந்து நின்று கேட்டாங்க அப்ப நானும் சும்மா இந்த கதை ஒன்றை விடுவோம் நான் சும்மா சொல்லி விட்டேன் நான் உண்டு அந்த புள்ள சொல்லிடு அவன் செத்துட்டான் செத்துதானே இனி அந்த தாய் போய் என் பிள்ளைக்கு அவர் அப்படி செய்யல அப்படி என்று சொன்னாலும் அந்த வாத்திக்கு வந்த அவதூறும் அந்த வாத்தியார் செத்ததையும் சரியோ இனிமே யாரும் எடுத்து கொள்ளலாது அதால இந்த மாணவத்தை பெற்றார் எப்ப சரியா நடந்து கொள்ளினமோ அப்பதான் இந்த சமூகம் நல்லா வரும் இன்றைக்கு ஊர்ல கொள்ளைகள் இந்த சிறு வயது போத வஸ்துக்கள் சிறு வயது கல்யாணம் இதுக்கெல்லாம் காரணம் பெற்றாட்ட வளர்ப்பு இப்ப நீ சொன்னாய் அந்த தாய் போய் தாய்க்கு சொல்ல மாட்டான் தாய் சொல்லுவ சொல்லியும் ஒருத்தருக்கும் சொல்லியும் இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நான் உனக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வாத்தியார் Facebookல போட்டிருந்தார் நான் இனிமேல் ஒரு பொடியனை தண்டிக்க கூடாது நான் ஒரு பொடியை அடிக்க கூடாது நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் சைன் வைக்கிறேன் திரும்ப சைன் வைக்கிறேன் வீட்டை வாரேன் ஏனென்றா எனக்கு இந்த சம்பளம் முக்கியம் நான் சின்சியரா படிப்பிச்சேன் நான் ஒரு மாணவன் நல்லா வரணும்னு சொல்லி இரவு பகல் நான் ப்ரிப்பேர் பண்ணி படிப்பிச்சேன் நான் எல்லா தகவலையும் நெட்டிலேயோ அல்லது புத்தகத்திலேயோ லைப்ரரியிலையோ மேல படிச்சு நான் புள்ளியோட நல்லா கொண்டு படிச்சேன் நான் ஆனால் இந்த பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என் சம்பளத்தை மட்டும் பாதுகாத்தால் போதும் இப்ப உன்னை போல மாணவர்களும் உன்னை போன்ற பிள்ளைகளை பெற்ற அப்பா மாராலையும் ஒவ்வொரு பாத்திமாரும் தங்களோட சம்பளத்தை பார்த்தால் போதும் என்று வரையக்கில்ல நீங்க நல்லா வரீங்களோ இல்லையோன்றது யார் பொறுப்புன்றது யாருக்கும் சொல்ல முடியாது இது யார்கிட்ட பொறுப்பு இது யாரில் போய் தங்கி இருக்க போது யாருக்கும் தெரியாது சரி இங்க வேற என்னண்டா சார் இது இல்லாம ஒரு பிரச்சனையே வந்து இல்லை எல்லாத்துக்குமே காரணம் வந்து எங்களுக்கு தந்த அதி உச்ச சுதந்திரம் தான் அது சரியா அதுக்காக வந்து நாங்க உங்களை எல்லாம் மரியாதையா நடத்துறேன் இல்லை விளங்கா சார் என்ன எங்களுக்கு கொஞ்சம் அது உயர்ந்த ஒரு சுதந்திரம் தந்த உடனே எல்லாம் கொஞ்சம் நாங்க வேண்டிட்டோம் எங்களுக்கு யோசிக்கிற பக்குவம் இல்லை இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டை போனா அம்மா போன்ல யாரோட இருந்து காய்ச்சி கொண்டு இருப்பா வேலைக்கு போயிட்டு வருவா அப்பா வேலைக்கு போயிட்டு வருவார் அவர் இருந்து போனோட காய்ச்சி கொண்டு இருப்பார் அப்ப எங்களுக்கு அந்த சுதந்திரம் பழகிட்டு சரியா இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க வந்து ஒரு பாடத்தை படிப்பிச்சு தரீங்க நீங்க சொல்லித்தரல அப்படி இப்படியாண்டு ஆனா முக்கியமா என்ன வீட்டுல எங்களுக்கு கேட்டுருவோம் நீர் நாங்கள் நீங்க அப்படி கதைக்கணும் ஒருத்தரோட அப்படி சொல்லித்தரணும் இது அது இல்லை வாத்தியார் எனக்கு அடிச்சுட்டோன்னு நான் போய் அழுதுவேன் எனக்கு நோவுது கை நோவுது என்னொன்று வாத்தியார் அடிச்சோடனே அப்போ நின்று சொல்லுவான் கத்தியோட வருவான் இல்லாட்டி ஊர் பெரியவனா அவர் இருந்துச்சுன்னா அந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் பெரியவனா ஊர் சமுதாயத்தை கூட்டி கொண்டு வருவார் இப்படி எந்த பிள்ளைக்கு அடிக்கணும் நீ எத்தனை பேருக்கு அடிச்சிருப்பேன் அதை விட அரசாங்க உத்தியோகத்தோடு இருக்கிற என்ன செய்யறா ஊர் வழியே இருக்கிறார்கள்ட்ட தங்களோட பிள்ளை கடிச்சா அது தாங்கள் பழுதித்தா தங்கள்ல கேஸ் ஆயிருமன்னுட்டு ஊர்ல உள்ளாக்க அந்த தலைவர் மேரிட்ட சூட்டி விட்டு பெருசுபடுத்துறது இதுவும் படிச்சாக்கள் செய்யற வேலை தான் அதைத்தான் நானும் சொல்லி கொண்டு வரேனே இப்படி இதுன்றதால நாங்கள் என்ன ரைட் எங்கிட்ட தட்டி கேட்க நாங்க எது சொன்னாலும் நான் ஒரு கதை ஒன்று சொன்ன தெரியுமா அந்த புள்ள மாதிரி நாங்கள் அதை எங்களுக்கு அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எது சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் பேர் என்ன படித்தவர்கள் அண்டு ஏதோ ஒன்று சார் நானும் கொஞ்சம் படிக்கணும் அந்த எங்கடா இது என்ன கேட்க எங்கட பெரியப்பா சொல்லி தர அந்த புத்தகங்கள் அதுகளில் கிடந்து சில நம்ம வாசிக்கிறது அது உண்மையை புத்தகத்தில் மட்டும்தான் எழுதி வச்சிருக்கிறாங்களே வழியே எந்த நீதியானவங்களோ எந்த இப்படியான ஒரு பதவியில் இருக்கிறவங்களோ சரியா எந்த பெரிய வாத்தியாரோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களோ அரசு உத்தியோகங்கள் அதை பற்றி தீக்கமாக விசாரிக்கிறது இல்லை சரியா ஒன்று வந்தோடனே உடனே கொண்டு ஜெயிலில் போறது ரைட் அவனை விட்டுட்டு அவன் நோக்கங்கள் எப்படி போகுதுன்னு பார்த்து செய்திருந்தா
நாங்களே சார் இந்த கத்தியை தூக்குறோம் போத மாதிரி பார்க்குறோம். ஓ இதுல இன்னும் ஒரு பிரச்சனை தான். உங்களுக்கு இந்த இடம் காசு கிடைக்குது, உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது. இதனால அதை எப்படி சரியா கண்ட்ரோல் பண்றன்ற ஒரு விஷயம் தெரியாமல் நீங்க எல்லாத்துக்கும் போறீங்க. சரி, இன்னும் சொல்றேன், இந்த பெற்றார் உங்களை போன்ற பிள்ளைகள பெற்றார் இன்னும் செய்யணும். தங்கட கௌரவத்துக்காக தங்கட பிள்ளை விடுற அந்த பிள்ளைய மூடி மறைக்கிறது. போலீஸ் பிடிச்சா போலீஸ்கிட்ட போய் காலில் விழுகிறது. நாங்க கவர்மெண்ட் ஆபீசர் சார், அங்க சார், இந்த மாதிரி அதை ஒரு மாட்டா போலீஸ் யோசிக்கிறது. சரி ஓகே, இந்த முறை உங்களுக்காக ஃபர்ஸ்ட் வார்னிங், ரைட்? போலீஸ் விடுறதுல தப்பு இல்லை, என்ன ஒரு வார்னிங் கொடுத்து அதில் விடுறதுல தப்பு இல்லை. என்ன சொன்னா கொண்டே ஜெயிலில் போட்டோ அல்லது கோட்ஸில் போட்டு அவமரியாதை படுத்தக்கூடாது, அதுல போலீஸ் செய்யறது சரி. ஆனால் மீண்டும் மீண்டும் செய்ய நீங்க அடுத்த முறையும் எங்களுக்கு பெற்றோர் முக்கியமா இருக்கணும். எல்லாத்தையும் காரணமே பெற்றோர். ஆனா அந்த பெற்றோர் யாருன்னு சொன்னா எங்கட காலத்துல எங்களோட படிச்ச பெற்றோர். சரி தம்பி, நான் வேற வேலை இருக்கு சார், நீங்க சார் நான் இப்படி பேசிட்டேன். கதை இது கதை, எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை, எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான்தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல, கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான்தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம், கதை நேரம்.